வணக்கம். நான் இன்னைக்கு சீஸ் பால் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த இதுல வாழைக்காய் சீவறது இருக்குல்ல, அதுல பொடியா துருவ போறேன். நான் இது இப்போ உருளைக்கிழங்கு நல்லா துருவியாச்சு. இதை ஒரு பவுல்ல போட போறேன். நான் அதே மாதிரி 2 பூண்டு வச்சிருக்கேன். அந்த பூண்டை தோலை உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இந்த பூண்டு துருவுறதுல அதையும் துருவ போறேன். இப்ப துருவியாச்சு இது ரெண்டும். இப்ப இதோட என்னெல்லாம் போடணும்னு காமிக்கிறேன். நான் இப்ப நான் இதுல 1 by 1 நான் இதில் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போடுறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். அதே மாதிரி கலர் குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை, சிவப்பு குடமிளகாய், எல்லோ கலர். அதுக்கப்புறம் இது கார்ன் வேக வச்சு அதையும் வச்சுருக்கேன். அதையும் போடுறேன் இதில். அப்புறம் இதுக்கு வேணுங்கிற உப்பு, இது பெப்பர் பவுடர் வச்சிருக்கேன். பெப்பர் பவுடர் போடுறேன். இது ஒரிகானோ சீசனிங் அது வச்சிருக்கேன், அது போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சிருக்கேன், அது போடுறேன். அதுக்கப்புறம் நான் மோசரில்லா சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்றேன். நான் கடையில் இப்படி பேக்கெட்டாக கிடைக்கிறது அமுலோடது. இதை எடுத்துருக்கேன். இதைத்தான் நான் போட்டு இப்போ செஞ்சு பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ செஞ்சாச்சு நல்லா. நான் இப்போ சின்ன சின்ன பாலாக இதை உருட்ட போகிறேன். இப்படியே எல்லாத்தையும் உருட்டணும். இதை உருட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த பால் எல்லாம் உருட்டி வச்சாச்சு அப்படியே. இப்போ நான் இதை பிரெட் க்ரம்ஸ் பிரெட்டை மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ இதில் போடுறேன். ஒரு பிளேட்ல போட்டுட்டு இந்த பால் எல்லாம் இதுல போட்டு வைக்கிறேன். இதுல இருக்கட்டும். இப்ப மாவு இப்ப ரெடி பண்ண போறேன். அது கொஞ்சம் மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன் ஸ்டார்ச் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது
கொஞ்சோண்டு இதில் உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு கலக்க போகிறேன். கலக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. மைதாவும் மாவும் கார்ன் ஸ்டார்ச்சு கொஞ்சம் உப்பு போட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த உருண்டையும் உருட்டியாச்சு பாலும். இப்போ வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது போடுறேன். எண்ணெய் வந்து காஞ்சின்னு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து இந்த பாலை வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து எடுத்து அதை உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மைதா மாவும் கார்ன் ஸ்டார்ச்சும் அதை போட்டு கரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ இந்த பாலை வந்து இதில் முக்கிட்டு திரும்ப அந்த பிரெட் க்ரம்ஸ்லேயே போடுறேன். அப்படின்னா இந்த எண்ணெயில் வந்து அது வந்து பிரியாமல் இருக்கும், அதுக்காக போடுறேன்னா. இப்போ வந்து இந்த பால் வந்து ஒன்றொன்னா போட போகிறேன்னா போட்ட உடனே கிண்ட வேண்டாம். 2-3 மினிட்ஸ் கழித்து கிண்டினேன்னா அது பிரியாமல் வரும். பால் வந்து எடுத்தாச்சு. அடுத்தாப்புல அதையும் எடுத்துட்டு காமிக்கிறேன். சீஸ் பால் வந்து ரெடி ஆகிட்டோம். இதை வந்து நான் வந்து பிளேட்டில் மாற்றிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக நன்னா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து கெச்சப் வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இதை பண்ணி பார்த்துட்டோம். எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.